ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு தகவல வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விராட் கோலி அவங்க அவங்களுடைய டெஸ்ட் கிரிக்கெட் ஓய்வு பத்தி அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல சொல்லியிருந்தாங்களா? அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான் முதலில் பேக் க்ளூவை அணிந்து 14 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பயணம் பல சோதனைகளையும் பாடங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது. என் வாழ்க்கைக்கு உதவியது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் முடிவை எடுப்பது எளிதானது அல்ல. ஆனா நான் என்னிடம் இருந்து அனைத்தையும் கொடுத்து விட்டேன். இந்த கடினமான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துள்ளதாக உணர்கிறேன். எப்போதும் புன்னகையுடன் இந்த பயணத்தை திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல 14 ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாண்டு, இப்போ எனக்கு அது விட்டு போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விராட் கோலி இதுவரைக்கும் எத்தனை டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுருக்காங்க? அதுல எத்தனை ரன் எடுத்திருக்கிறாங்க? அது எல்லாமே லிஸ்ட் பை லிஸ்ட்டா நம்ம பார்ப்போம். விராட் கோலி இதுவரைக்கும் எத்தனை டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 123 டெஸ்ட் போட்டியில விளையாண்டுருக்காங்க. சரியா? அதுல மொத்த ரன் இதுவரைக்கும் எடுத்த ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9230 ரன். சரியா? விராட் கோலி மொத்தம் 123 டெஸ்ட் போட்டிகள்ல எத்தனை சதம் அடிச்சிருக்காங்க? எத்தனை அரை சதம் அடிச்சிருக்காங்க? அப்படின்னு பார்ப்போம். மொத்தம் 29 சதம் அடிச்சிருக்கிறாங்க. 32 அரை சதம் அடிச்சிருக்கிறாங்க. விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிகபட்சமான ரன் எப்ப அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாண்டாங்க. சரியா? அந்த டைம்ல அதிகபட்சமா 254 ரன் அடிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம விராட் கோலி அதிகபட்சமான ரன் அடிச்சதுன்னு சொல்லணும். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் விராட் கோலி ஒரு நல்ல குட் பிளேயர். சரியா? இவ்ளோ வருஷமா விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல. திடீர்னு நான் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஓய்வு பெற போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே அது ஒரு ஃபீல் ஆகுது. ஷாக் குடுக்குற வகையில இருக்குது. அவருடைய ஃபேன்ஸுக்கு இன்னும் அதிகமாக ஷாக் குடுக்குற வகையில தான் இருக்குது. இப்போ விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து நான் ஓய்வு பெறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப விராட் கோலியோட வாழ்க்கை வரலாறு அத ஒரு குட்டியா நம்ம பார்ப்போம். விராட் கோலி எங்க பொறந்தாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி நவம்பர் 5, 1988ல பொறந்தாங்க. அதுவும் இந்தியாவுல உள்ள டெல்லி அந்த இடத்துல பொறந்தாங்க. சரியா? விராட் கோலியோட குடும்பம், அப்பா என்ன பண்றாங்க? அம்மா என்ன பண்றாங்க? அத நம்ம பார்ப்போம். அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேத் கோலி. சரியா? அவங்க அப்பா ஒரு வழக்கறிஞர். அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரேஷ் கோலி. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். விராட் கோலிக்கு கூட பிறந்தவங்க எத்தன பேரு அப்படின்னு பார்ப்போம். விராட் கோலியோட கூட பிறந்தவங்க மூத்த சகோதரர் விகாஷ். சரியா? அப்புறம் ஒரு மூத்த சகோதரி அ பாவ்னி. சரியா? அவங்க பேரு. அடுத்தது விராட் கோலி. இவங்க தான் இவங்களுடைய கூட பிறந்து ஃபேமிலி எல்லாமே இவங்க தான். சரியா? விராட் கோலியோட கிரிக்கெட் ஆர்வம் எப்படி இருந்துச்சு? அவர் எந்த டைம்லேருந்து பயிற்சி பெற ஆரம்பிச்சாரு? அத பார்க்கலாம். விராட் கோலிக்கு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர 9 வயசுல என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில உள்ள கிரிக்கெட் அகாடமில சேர்ந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு கோச் பயிற்சி குடுத்துருக்காங்க. அந்த கோச் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் ஷர்மா. அவர் தான் ஃபுல் டைம் கோச் குடுக்காங்க. அவருடைய வழிகாட்டுதல்ல தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு டீம்ல விளையாடுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 9 வயசுலேருந்து அவர் தான் தயார் பண்ணி விராட் கோலிய ரெடி பண்ணாரு. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில விராட் கோலி ரஞ்சி டிராஃபில அறிமுகமாகுறாங்க. எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 அந்த டைம்ல தான் டெல்லி அணிக்காக ரஞ்சி டிராஃபில அறிமுகமானாங்க. அதே டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலியோட அவங்க அப்பா இறக்குறாங்க. ஆனாலும் அவங்க அப்பா இறந்தது கூட
துயரமா முடங்கி கிடக்காம என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும். ஏன்னா இதுதான் உங்க அப்பாவோட லட்சியம். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆண்டுல அவங்களுடைய ஆட்டத்த தொடர்றாங்க. அவங்களுடைய அணிய வந்து வெற்றிக்கு கொண்டு போறது மாதிரி எல்லாமே எல்லாமே செய்யப்பட்டாங்க. மன உறுதியோட என்ன பண்ணாங்கன்னா, இந்த போட்டிய வந்து தொடங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததாட்ட வந்து 19 வயதுக்குட்பட்டோர் உலகக்கோப்பை. அதாவது கரெக்ட்டா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல மலேசியால அந்த மேட்ச் நடக்குது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமுக்கே கேப்டன் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலி அவங்க தான். அதுலயுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்டனா இருந்து அந்த போட்டியில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து நடந்துச்சு சரியா? அதுல தான் எல்லாத்துக்குமே வந்து தெரிய வந்துச்சு. இதான் விராட் கோலி அப்படி சொல்லிட்டு பரவலா எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில விராட் கோலிக்கு வந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டியில வந்து வாய்ப்பு கிடைச்சது. அதுல அவங்க வந்து நல்லா விளையாண்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாடல. ஆ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ரன் தான் எடுத்திருந்தாங்க. அது வந்து யாருக்கு யாருக்கும் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில வந்து தான் நம்ம விராட் கோலிய வந்து ஆடுனாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியா வந்து அதிகமான கிரிக்கெட் போட்டியில அவங்க கலந்துக்கிட்டாங்க. அது என்னென்ன கிரிக்கெட்லலாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அறிமுகம் ஆகுறாங்க. 2011ல மேற்கிந்திய தீவுக்கு எதிராக வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நம்ம விராட் கோலி வந்து அறிமுகம் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாட்டு T20ல வந்து அறிமுகம் ஆகுறாங்க. 2010ல வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக T20 சர்வதேச போட்டியில வந்து நம்ம விராட் கோலி அறிமுகமாகுறாங்க. அடுத்ததாட்டு நம்ம விராட் கோலி வந்து எதுலலாம் கேப்டனா இருந்திருக்காங்க, எதுலலாம் சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். விராட் கோலில இந்திய அணி கேப்டன். 2014ல வந்து டெஸ்ட் அணியில கேப்டனாகவும், 2017ல வந்து ஒரு நாள் மற்றும் T20 அணிகளின் கேப்டனாகவும் பொறுப்பேற்றாங்க நம்ம விராட் கோலி. இப்படியெல்லாம் நம்ம விராட் கோலி அவங்களுடைய வந்து கிரிக்கெட் பயணத்த வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்தாங்க. இப்படி ஒரு நல்ல பிளேயரு. இந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு ஒரு பிளேயராட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. சரி இப்படிலாம் இருக்க, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு? அவங்களுக்கு எத்தன குழந்தை இருக்கிறாங்க? அத பார்க்கலாம். அதாவது 2017ல வந்து பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவை வந்து அவங்க திருமணம் செய்றாங்க. சரியா? இவங்களுக்கு 2021ல வமிகா என்ற மகளும், 2024ல அஹாய் என்ற மகனும் வந்து பிறந்தாங்க. சரியா? இப்படி இவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்குது. சரி, விராட் கோலி அவங்க என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காங்க? அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அங்கீகாரங்கள் என்னென்ன? இத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். விராட் கோலி வந்து பத்மஸ்ரீ 2017ல வந்து இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றாங்க. சரியா? அடுத்ததா வந்து ராஜீவ் காந்தி கோல்ட் ரத்னா 2018ல வந்து இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருது வந்து அதுல வாங்குனாங்க. சரியா? அடுத்ததாட்டு ஐசிசி விருது. சரியா? பலமுறை ஐசிசி ஆண்டுல ஒரு நாள் வீரர், ஆண்டின் கிரிக்கெட் வீரர் உள்ளிட்ட விருதுகள் வந்து அவங்க வந்து பெற்றாங்க. இதுதான் விராட் கோலியோட வரலாறு. அவங்க என்ன காரணத்தினால இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து விலகுனாங்க எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? விராட் கோலி இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாங்களா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து விலகுனது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீலா இருக்குது? இதெல்லாம் உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.